தமிழன். சாப்பிடு. முதல்ல சாப்பிடுப்பா, பேசுறதுக்கு தெம்பு வரட்டும், அப்புறம் பேசலாம். ஏன்பா, உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது, உண்மைதானா? எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு பாக்குறியா? இவ்வளவு பசியிலேயே நீ அமைதியோட சாப்பிடுற ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? அத கலகலப்பா பேசப்பா. ஒரு சொந்த ஊர் அது. உண்மை சொல்லு. தமிழ்நாடு. ஆனா உன் நாட்டையா கேட்டாங்க? உன் ஊர் எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊரை நீங்க மட்டும் இல்லைங்க,
வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்பல. சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்து. நீ தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன்னு சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாதுங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு புறப்பட்டேன். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேன்னு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன். கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும் 1 மாசத்துக்கு முன்னால. நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறைப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு, அதுவும் சப்பாத்தி, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்ப நான் புறப்படுறேன். எங்கப்பா போற தெரியாத ஊர்ல பேசாம இங்கே. உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இரு. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கணும். நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறதும் இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும் போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ள தையா உன்னை இங்க இருக்க சொல்றேன். இருக்கேன். தேங்க்யூ. அழுகுறீங்க? சொல்லியே, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. இப்படி பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற? இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. வர இவனுக்கு சரியா இருக்காங்க. சரியா இருக்கோ இல்லையோ உள்ள நுழைஞ்சுக்க, பின்னால பாத்துக்கலாம். ரவி. ஓ, 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க, என் பேரோட ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. குழப்பமா இருக்குல்ல? குழம்பாதே. ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோ நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும், பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது? உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். आइए आइए सरदार जी आइए, क्या दर्शन सिंह कैसे हैं आप? आपका दया साहब. ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட். தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். क्या कैसे आप दर्शन? ரவி சாப், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும். கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. சார், ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படி டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட். இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? என் சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமளே புழைச்சு போறான்.
அதுக்கு 3000 ரூபாய் கேஷ் உங்களுக்கு தர்றான். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல. ஆமா, இவன் தான் 3000 ரூபாய் தரங்கான. அதை வாங்கி அனுப்பிச்சிட்டா என்னன்னு கேக்குறியா? பைத்தியக்காரன். எப்போது திடீர்னு வர்ற பெரிய நன்மைக்காக நிரந்தரமா இருக்க போற சின்ன நன்மை இழந்துடக்கூடாது. அதான் லைஃப். பேசாம நீ இந்த வேலையை தர்ஷனி சிங்கு, நீ சொன்ன விஷயத்தை பத்தி நான் யோசனை பண்ணி பதில் சொல்றேன் போ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கையெழுத்து போடுங்க சார். வேலை நடக்கும், அப்புறம் பார்க்க. வேலையை ஒழுங்கா செய்யுங்க. வேலை என்ன சார்? நான் என்ன சொன்னேன், என்ன அடிச்சுட்டு இருக்கேன்? அவர் நியூ மேனேஜர் வில் பி லீவிங் ஆன் 20 அடி சொன்னேன். லவ்விங் ஆன் 20 அடிச்சுட்டேன். சாரி சார். மிஸ்டேக் தான். மிஸ்டேக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் இது போறோம் தான். கரெக்டா டைப் பண்ணி லவ்விங் லெட்டர்ல வேண்டாம், லீவிங். ரைட்டா சார். ரகு, மலையாள பண்ணி என்னப்பா பேர் மாறாட்டத்தோடு ஆள் மாறாட்டம் செஞ்சு உன் ஆளை மேனேஜரா வச்சுட்டல. அதனால என்னப்பா இப்போ ஜெனரல் மேனேஜருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறோம்? ஏன்ப்பா உனக்கு இந்த ஒம்பெல்லாம் பேசாம உன் வேலையை பாருங்க. அப்படி வர்றான் அப்படி வர்றான். நமக்கு உண்டானது தாலி லஞ்சமா உதப்பேன் உதப்பேன். என்னப்பா நீங்க தமாஷாவே உதப்பேன். ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் சீட்டையும் நான் கிழிச்சிருவேன். ஹோட்டல்ல எடுத்துருவாங்க. மூச்சு விட்டு. ஹலோ, அந்த பியூன் ரகு உடனே இங்க அனுப்புங்க. குட் மார்னிங் சார். ரகு, நீ பல பேர்ல பல கம்பெனிகளுக்கு அப்ளிகேஷன் போட்ட. அதுல ரவிங்கிற பேர்ல நம்ம கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்ட இல்லையா? ஆமா சார். எதிர்பாராத விதமா ரவிங்கிற பேர்ல வந்த உன் நண்பனுக்கு அந்த வேலையை கொடுக்க ஏற்பாடு செய்த, அப்படித்தானே? அங்க என்ன நான் பாக்குறேன், நான் கேட்கறது ஒழுங்கா பதில் சொல்லு. ஏப்பா, இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? நீங்க ஆர்டர் போட்டா அன்னைக்கோ தெரியும் சார். அதாவது ரவி இங்க வர்றதுக்கு முன்னால. கரெக்ட் சார். அன்னைக்கே தெரிஞ்ச நீ ஏன் அன்னைக்கே என்கிட்ட சொல்லல? என்ன நான் பேசாம இருக்கிறேன்? அதுக்கப்புறம் உனக்கு ரகுக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒண்ணும் இல்லை சார். நம்ம கம்பெனிக்கு நல்ல ஆட்களா. ரகு, நீ சொல்லு, என்ன நடந்தது? என்கிட்ட மறைக்காம சொல்லு. சார், இந்த ஆள் வந்து உனக்கு 3000 ரூபாய் கொடுக்குறேன், அந்த வேலையை என் சொந்தக்காரனுக்கு கொடுத்துரு, அவனை ரவின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துவிடும் அப்படின்னு சொன்னார் சார். நான் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு காலையில மறுபடியும் என்ன பார்த்து நீ பெரிய ஃப்ராட் பண்ணிவிட்ட, ஜெனரல் மேனேஜர் கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாரு, எனக்கு ஏதாவது சம்திங் லஞ்சம் கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொன்னார் சார். இல்லன்னா இவருக்கு இவ்வளவு அக்கறை வந்திருக்குமா? இந்தாம இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒருவனை பார்க்காம அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை கொடுத்துருவேனா? ரகுவே ரவி அழிச்சிட்டு வந்து எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லி எனக்கு பியூன் வேலை போடும் சார், என் நண்பனுக்கு மேனேஜர் வேலை கொடுங்க சார்னு கேட்டான். அவன் தியாகத்துக்கு நேர்மைக்கு மெச்சித்தான் ரவிக்கு மேனேஜர் வேலை கொடுத்தேன். இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? நேர்மை தவறி நடந்ததும் இல்லாம லஞ்சங்கிற பேச்சே இல்ல இந்த ஆபீஸ்ல லஞ்ச பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்க. இந்த குற்றங்களுக்காக உன்னை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கேன். போங்க. சார் நில்லுங்க சார், நில்லுங்க. ஏமா? நமஸ்தே சார். நமஸ்தே. சார், நீங்க ஒரு சாதாரண பியூன் தானே நினைச்சேன் சார். ஆனா உங்க மனசுல இவ்வளவு நல்லெண்ணமும் தியாகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க ரொம்ப நல்லவர். நமஸ்தே சார்.